நாம் மகிமைப்படுவதாக. நாம சபை வளர்ச்சியை குறித்து, சபை வளர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் என்ன செய்யறோம், தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். ஆமென். சின்ன பிள்ளைகிட்ட இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்க போறேன். வார ஞாயிற்றுக்கிழமை வரல, எதுக்காக வரல? இதுதான் உங்க எல்லாருக்கும் கேள்வி. கர்த்தரை பத்தி தெரிந்து கொள்வதற்காக. சரி, அப்புறம் அடுத்த வசனத்தை புரிந்து கொள்வதற்காக, ஏசப்பாவை பத்தி தெரிந்து கொள்வதற்காக. புது புது பாட்டா தெரிஞ்சுக்கணும், அதற்காக. வெரி குட். பாதிப்பு பிள்ளைகிட்டையும் கேட்கலாம்னு நினைக்கிறேன். முன்னாடி கொடுங்க. பிபிடி போடுறதுக்கு வரலாம். வெரி குட். ஏசப்பா பத்தி தெரிஞ்சுட்டு வெளியே போய் சொல்லி மத்தவங்களையும் கூட்டிட்டு வர்றதுக்கு. வேற ஏதாவது நீங்க சொல்ல வேண்டியிருக்கா? அவ்வளவுதானே? இதுதான். நீங்க என்ன சொன்னீங்க? கர்த்தரை பத்தி அறிஞ்சுக்கிறேன். நீங்க தெரியல, எதுக்கு வரணும்னு தெரியல, அதானே? வசனத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஏசப்பா பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, பாட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஏசப்பா பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க பிபிடி போற. வெரி குட். சரி, உட்காருங்க. சண்டே கிளாஸ் போல. இருங்க, ஒரு வசனத்தை வாசித்துட்டு போயிடும். எக்ஸோடஸ், யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 26, 27 வாசிங்க. அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. நிறுத்தி வாசிங்க சிஸ்டர். இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றார். அப்பொழுது ஜனங்கள் தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள். எந்த பிள்ளையாக சொல்லிச்சா? இந்த ஆராதனுடைய கருத்து என்ன, ஏன் வர்றீங்க அப்படின்னு நம்ம கேட்டதுக்கு எந்த பிள்ளையாவது ஒரு பதில் சொல்லி இருக்கிறதா? பெற்றோர்கள் நாம் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறோமா? எதுக்கு ஆராதனைக்கு வர்றோம், என்ன இந்த ஆராதனை நோக்கம் என்ன அப்படின்னு நாம எந்த பிள்ளைகளை சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கிறோமா? வா பவச்சிக்க, என்னை திட்டுவாரு, போ, இப்படி சொல்லி கூட்டிட்டு வரோமா? இது நம்முடைய கடமை. நாம் போகிறோம். நாம் எதற்காக ஆராதனை? சரி, உங்களை விட்டுருவான், நீங்க பெற்றோர்களை விட்டுருவான். நீ என்னைக்காவது கேட்டுக்க, எதுக்குமா என்னை கூப்பிட்டு போறீங்கன்னு கேட்டுருக்கீங்களா? நீங்க பெரியவங்க உட்காந்துருங்க, என்னைக்காவது உங்க அப்பா அம்மா கிட்ட நீ கேட்டுக்க, எதுக்காக நான் ஆராதனைக்கு வந்து, எதுக்காக ஞாயிற்றுக்கிழமை கம்பல் பண்ணி கூட்டிட்டு போற சமயநல்லூர்ல இருந்து நான் இங்க எதுக்காக வரணும் கேட்டிருக்கியா? கேட்கலையா? இனிமே கேளு. என்ன செய்யணும்? கேட்கணும். இன்னைக்கு என்ன விசேஷம், எதுக்கு நம்ம ஆராதனை வாரம் எங்களை கூட்டிகிட்டே போயிட்டே இருக்கிறீங்க? ஆராதனையை நாம் என்ன செய்யணும்? அறிந்து தெரிந்து புரிந்து ஆண்டவரிடத்துல வரும். கட்டாயத்தின் பேர்ல இல்ல. வேற என்ன செய்யறது? அப்பாவும் அம்மாவும் போறாங்க, வீட்டுல கூட்டிட்டு போறாங்க, வெளியே எடுத்துருவாங்கன்றதுக்காக நானும் வர்றேன், இது கூட வர்றேன் அப்படின்னு இல்லை. இது பொறுப்புகள்ல ஒண்ணு. டிபிடி போடுறதோ, வசனத்தை கேட்கிறதோ, சத்தியத்தை கேட்கிறதோ, இயேசுவை பத்தி. அப்ப இயேசுவை பத்தி இது வரைக்கும் உங்க அம்மா அப்பா சொல்லவே இல்லையா? இங்கதான் வந்து வாரம் கத்துக்க போறீங்களா? இல்லையா? புரியுதுங்களா? அதனால இனிமே ஆராதனைக்கு ஏன் போறோம் கேட்டுட்டு வரணும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வரணும், இல்லைன்னா வரக்கூடாது. நல்லா இருக்குல்ல? இது இந்த டீலிங் நல்லா இருக்குல்ல? என்ன? சரி, சண்டே கிளாஸ் போங்க, அங்க சொல்லி தருவாங்க. டீச்சரை கண்டிப்பா கேட்கணும், ஏன் இந்த ஆராதனை கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கணும். பெஸ்ட். சரி, பெரியவங்க கிட்ட ஒரு கேள்வி, அதே கேள்விதான். எதற்காக ஆராதனைக்கு வருகிறீர்கள்? சக்கு வேமா இங்கிட்ட ஒரு மைக்கு, அங்கிட்ட ஒரு மைக்கு, மாறி சீக்கிரம், நேரம் இல்லை. கொடுங்க மைக்கு, அங்கிட்ட ஒரு மைக் கொடுத்துருங்க. எதற்காக? கொஞ்சம் எந்திரிச்சு சொல்லுங்க. இதனால ஒன்றும் தப்பு இல்லை. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அனுசரிக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஆராதனைக்கு வருகிறோம். ரைட், வெரி குட். அடுத்து சொல்லுங்க. கர்த்தரை துதித்து பாடி அவரை ஆராதித்து அவருடைய வார்த்தைகளை தியானித்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்ம வரணும்.
கர்த்தர் சோதர் கர்த்தரை துதித்து பாடி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வருகிறோம். வருகிறோமா வருகிறேனா? இருங்க கேள்வி இன்னொரு தடவை சொல்லிடுறேன். எதுக்காக வர்றீங்க? சிங்கிள் வருகிறோம் இல்ல வருகிறேன் அப்படின்னு சொல்லுங்க. வருகிறேன் ஒரு விடுதலை கொடுத்திருக்காரு, அதனால அவரை துதித்து பாடுவதற்காக நான் சபைக்கு வாரம் வர்றேன். ஓய்வு நாளே ஆசரிப்பதற்காக வருகிறேன். எல்லாரும் கண்டிப்பா சொல்லிதாகணும். தேவனை ஆராதித்து நன்றி செலுத்துவதற்காக வர்றீங்க. ஓகே, வெரி குட். அடுத்த சிஸ்டர். கர்த்தரை துதித்து ஆராதனை செய்வது என் மேல் இருந்த கடமையா இருக்கிறது. அந்த கடமையை நிறைவேற்ற வரீங்க, கடமைக்காக வரல. அதான பசுத்தமே ஆசரிக்க நினைப்பாயாக என்ற கட்டளையின்படி அதுக்காக வரோம் பாஸ்டர். அதோட ஒவ்வொரு நாள் வழிநடத்துறதோட கிருபைக்காக நன்றி சொல்றதுக்காக வர்றீங்க. அந்த 6 நாள் நடத்துற கிருபைக்காக நன்றி சொல்றதுக்காக 7ஆம் நாள் வர்றீங்க. சரி, கர்த்தரை துதித்து ஆராதிக்க அவர் ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டு இருக்கிறாரு, அதுக்காக நன்றி செலுத்துவதற்காக அவர் ஆராதிக்கிறார். ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டாரு, அதனால அதுக்கு நன்றி செலுத்த. பின்னாடி அம்மா உட்காந்து பேசுங்கம்மா, உட்காந்து சொல்லுங்க. புறஜாதியாருக்கும் கர்த்தரை அறிந்தவர்களுக்கும் ஒரு வித்தியாச காணும்படியாக ஓய்வு நாள நம்ம பரிசுத்தமாய் ஆசரிக்க தேவைப்படுது. புறஜாதியாருக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. நாங்க அழைக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவங்க என்ற வித்தியாசத்தை காட்டுறதுக்காக இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனையில கலந்து கொள்கிறேன். வெரி குட். அடுத்து சிஸ்டர் உட்காந்து பேசுங்க, உட்காந்து சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை. ஞாயிற்றுக்கிழமையானதும் நம்ம சர்ச்சுக்கு போகணுன்றது நம்ம மனசு அவரால்தான் நம்ம வாழ்வே ஓடிக்கிட்டு இருக்கு. என்னோட என்னையா அவர் கொடுத்த ஜீவன்லதான் நான் ஓடுறதுனால நான் யாரு தடுத்தாலும் நிக்க மாட்டேன். நான் வந்துருவேன். யார் என்ன தடுத்தாலும் சரி, எனக்கு அவர் ஜீவனை கொடுத்துருக்காரு, இன்னைக்கு நான் வாழ்வே அவரோட கிருபைதான் அப்படின்றத நான் வந்துருவேன். சரி, வெரி குட். கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்து பின்னால கடவுள் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், அதுக்காக நான் என்ன செய்யறேன்? அதுக்காக ஞாயிற்றுக்கிழமை வந்துடுறேன். கர்த்தரை பத்தி தெரிந்து கொள்ள வசனத்தை பத்தி நடப்பதற்கு சிஸ்டர் சொல்றீங்களா? சரி, அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும், சாட்சியோட வாழணுன்றக்காக. கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்ம தெரிந்துதான் வருகிறோம் இல்லையா? கர்த்தர் நாம பயன்படுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இதுல நீங்க சொன்னதுல எல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க சொன்னதே யோசித்து பாருங்க. உங்களுக்காக வர்றீங்களா, மற்றவங்களுக்காக வர்றீங்களா? உங்களுக்காக தானே வர்றீங்க. யார் மற்றவங்களுக்காக வரேன்னு சொன்னீங்களா? என் கால எது விழுந்துச்சா? இல்ல இல்ல. அப்ப உங்களுக்காக நீங்க வரீங்கன்னு சொன்னா நீங்க எல்லாம் சுயநலவாதிகள், செல்ஃபிஷ் உங்ககிட்ட நிறைய இருக்கு. எனக்காக நான் இந்த ஆராதனைக்கு வர்றேன், நான் நன்மையை பெற்றுக்கொண்டேன், நான் என்ன செய்யறேன்? ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறேன். நான் எனக்கு ஆண்டவர் நன்மை செஞ்சிருக்காரு, எனக்கு கிருபை இருக்குது, எனக்கு ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கணும், எனக்கு அது ஓய்வு நாள். அதுலயும் ஓய்வு நாள் நியாயப்பிரமாண கட்டளைகள் 613 இருக்குதான். நியாயப்பிரமாண கட்டளைகள் எத்தனை இருக்குது? 613 கட்டளை பழைய ஏற்பாட்டுல. ஆனா நம்ம எடுத்துக்கிறது நியாயப்பிரமாண கட்டளை எடுத்துக்கிறோம். ரைட், ஓகே. அந்த நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்கு, அதனால ஞாயிற்றுக்கிழமை வர்றேன். ஒருவேளை நியாயப்பிரமாணத்துல சொல்லப்படலன்னு சொல்ல, அதனால தான் ரோமர் எழுதுவாரு, அதுல சொல்லலன்னு சொன்னா நமக்கு பாவம்னே தெரியாது இல்ல. வராம இருக்கிறது பாவம் நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். இப்போ யோசிச்சு பாருங்க, எனக்காக நான் இங்க வரணுமா அல்லது மற்றவனுக்காகவும் இங்க வரணுமா? வாசிங்க, நம்ம ஒரு வசனத்தை வாசித்து நான் உங்களுக்கு சொல்றேன். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிப்போம் மைக்ல. அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னாடி மட்டும் வந்த போது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும்
பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்து கொண்டு போய் ஒளித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயம் அல்ல, நாம மட்டுமே இதெல்லாம் பயன்படுத்தணும், இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும், நாம மட்டுமே இதை அனுபவிக்கணும் என்பது நியாயம் அல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து நாம் பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். ஒரு பொக்கிஷம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு கிருபை, ஒரு நன்மை, ஒரு வாழ்க்கை, ஒரு மாற்றம், ஒரு விடுதலை, இது நமக்கு கிடைச்சதுன்னா என்ன செய்யக்கூடாது? போய் இந்த ரூம்ல எடுத்துக்கொண்டு போய் அந்த ரூம்ல எடுத்துக்கொண்டு போய் அங்க இப்படி நமக்குள்ளேயே நான் வைத்துக் கொண்டிருப்பது நியாயம் அல்ல. இந்நாள் நற்செய்தி நான் பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதத்தை, நான் பெற்றுக்கொண்ட இந்த நன்மைகளை, நான் பெற்றுக்கொண்ட இந்த விடுதலையை, நான் பெற்றுக்கொண்ட இந்த கிருபையை என்ன செய்யப்படணும்? எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் சுவிசேஷம். அதற்காகத்தான் எனக்கு ஆண்டவர் பொக்கிஷங்கள், நமக்கு ஆண்டவர் பொக்கிஷங்களை கொடுத்திருக்கிறார், நமக்கு கிருபையை கொடுக்கிறார், நமக்கு விடுதலையை கொடுக்கிறார். நம்ம மூலமாக அநேகர் என்ன செய்யப்பட வேண்டும்? ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அப்ப நான் ஆராதனைக்கு வருகிறேன் அப்படின்னு சொன்னா நான் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறேன், நான் நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிறேன், நான் கிருபையை பெற்றுக் கொள்ளுகிறேன். நான் பெற்றுக்கொண்ட இந்த கிருபையானது என் குடும்பத்தாருக்கு, என் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு, என்னுடைய நண்பர்களுக்கு, என்னுடன் வேலை செய்கிறவர்களுக்கு போய் என்ன செய்யணும்? சேர வேண்டும். இதை அறிவிப்பதற்காக நான் இங்க சின்ன நான் வார்த்தைகளையும் வசனங்களையும் நான் என்ன செய்யறேன்? கற்றுக்கொள்கிறேன். கற்றுக்கொள்வதோடு நிறுத்தி விடாமல் கற்றுக்கொண்ட காரியங்களை நான் என்ன செய்யறேன்? மற்றவங்களுக்கு போய் நான் சொல்றேன். அதான் சுவிசேஷம். அப்போ நான் என்னுடைய நான் ஆராதனைக்கு வருவதனுடைய ஒரு முக்கிய காரணம், நான் என்ன கற்றுக்கொள்கிறேனோ அதை போய் பிறருக்கு என்ன செய்யணும்? சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும். புரிஞ்சவங்க நல்ல. அப்ப இதை செய்யலன்னா நான் யாரு? நான் வச்சுக்கிறேன், எனக்கு மட்டும் போதும், யாருக்கும் கிடையாது. நான் போவேன், நான் ஆராதிப்பேன், நான் நன்றி சொல்லுவேன், நான் பேசுவேன், நான் ஜெபம் பண்ணுவேன், நான் வருவேன், வீட்டுக்கு வந்துடுவேன். அடுத்த வாரம் போவேன், அடுத்த வாரம் அதே ரொட்டீன், அதே செய்வேன், வீட்டுக்கு வந்துடுவேன். ஆனால் இது அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்ல. நான் பெற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு என்ன செய்ய கொடுக்கணும்? பகிர்ந்து கொடுக்கக்கூடிய, மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய, மற்றவர்களும் பெற்றுக்கொள்ளணுமே என்று ஆதங்கம் படக்கூடிய ஒரு காரியம். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? புரிஞ்சுதா? புரியலையா? அப்ப நான் சொன்னது நீங்க எல்லாம் செல்ஃபிஷ் தானே இல்லையா? அப்படியானா நான் இன்னும் நான் அந்த குழந்தையாவே இருக்கல. எனக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு, என்னை உயர்த்துறாரு. ஒவ்வொரு ஆண்டும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாளும் என்னை உயர்த்தி கொண்டே போகிறார். நம்ம 8 சுவிசேஷங்களை ஆண்டவர் உயர்த்திருக்கார். கரங்களை தட்டி செய்திகள் கொடுத்துட்டு இருக்கிறோம், வசனங்களை கொடுக்கிறோம், தியான செய்திகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன செய்ய நம்மள உயர்த்தி கொண்டேதான் போறார். நம்ம வசனத்துல வளர்றோம், வாழ்க்கையில சாட்சியில வளர்றோம், எல்லாத்தையும் வளர்றோம். ஆனால் வளர்கின்றனா எனக்கு மாத்திரம் அதை வைத்துக் கொண்டு இல்ல, மற்றவர்களுக்கும் அது பிரயோஜனப்படணும். என்னைக்கு கொண்டு வரணும்? அன்னைக்கு சபை வளரும். சபை வளரலன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறது இல்ல. நான் பெற்றுக்கொண்டதை மற்றவரிடத்துல போய் என்ன செய்யணும்? சொல்லணும், அறிவிக்கணும். இது சுவிசேஷம் அறிவிக்கும், நற்செய்தி அறிவிக்கும் நாள். அப்ப அந்த நற்செய்தி நம்ம மற்றவங்களுக்கு ஏன் கொண்டு போகல? அது என்னோடையே வச்சுக்கிட்டு பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறோம். இது சொல்லுவாங்க, ஒரு நான் கூட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு பையன் தேர்வு எழுதிட்டு இருப்பான். தேர்வு எழுதிட்டு இருக்கும் போது பக்கத்துல பிசாசு போவான். போய், தம்பி, இந்த தேர்வுல நீ பாஸ் ஆனா என்ன செய்வ? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னை பாஸ் ஆக வச்சுட்டீங்க, கோடான கோடி நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவேன். பிசாசு பார்த்தான். சரி, ஃபெயில் ஆனா என்ன பண்ணுவேன்? ஃபெயில் ஆனா
ஒரு தடவை இல்ல, 1000 தடவை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி 1000 தடவை சொல்லுவேன். வெளியே எல்லாத்தையும் சொல்லுவேன். நீ பாஸே ஆயிரு அப்படின்ட்டு போயிட்டான். ஏன்னா நிறைய பேர்ட்ட போய் சொல்றது யாருக்கு பிடிக்காது? விசுவாசுக்கு பிடிக்காது. எல்லாருக்குமே சொல்றது பிடிக்காது. நீ பாஸ் ஆயிரு, அது போதும். நீ போய் நிறைய பேர்ட்ட சொல்லிடக்கூடாது. ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையிலேயே சில சமயங்கள் என்ன நடக்குது, அப்படி எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம், தேர்வு எழுதிட்டு இருக்கோம், நான் பாஸ் ஆயிட்டா போதும் அப்படின்றதுல பிசாசு விட்டுறான். ஒருவேளை பாடுகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுக்கும் போது நான் கர்த்தரை இன்னும் அதிகமாய் துதிக்கிறேன், இன்னும் அதிகமாய் ஆண்டவரோட பேசுறேன், இன்னும் அதிகமாய் ஆட்களை செய்றேன். ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுக்கிறாரு, ஒவ்வொரு காரியத்திலும் நன்மை செய்யறாரு, ஒவ்வொன்றையும் என்னை நடத்துறாரு சொல்லி நான் என்ன செய்யறேன்? அநேகருக்கு சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எப்ப சாட்சி சொல்றோம்? அதாவது ஒரு கஷ்டம் வந்து அதுல இருந்து ஆண்டவர் நம்மளை தூக்கின உடனே, நமக்கு நன்மை செய்த உடனே நம்ம சாட்சி சொல்றோம் இல்லையா? சாட்சி என்பது அநேகருடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவது. அதை நான் என்ன செய்யறேன்? நின்று சொல்றேன், அநேகருக்கு விசுவாசம் வருது. அதே சாட்சியை நான் வெளியே போய் சொன்னா இன்னும் அநேகர் என்ன செய்யப்படுவாங்க? எச்சுக்குள்ள வருவாங்கல்ல. என்னுடைய சாட்சியை நான் என்ன செஞ்சிடறேன்? ஒரு சபைக்குள்ள, ஒரு அரங்கத்துக்குள்ள, ஒரு கட்டடத்துக்குள்ள நான் என்ன செஞ்சிடறேன்? நிப்பாட்டிடுறேனே. இந்த சாட்சி எங்க சொல்லப்படணும்? வெளியே மலை மேல ஏறி நின்று சொல்லப்பட வேண்டிய சாட்சி. ஆனா நான் என்ன செய்யறேன்? அதை நான் என்ன செஞ்சிடறேன்? ஒரு கட்டடத்துக்குள்ள வச்சுட்டு விட்டுறேன். வேணுயா? யோசிங்க பிரியமானவங்கள, நீங்க என்ன செய்ய போறீங்க? அநேகருக்கு இந்த சுவிசேஷத்தை கொண்டு போக போறீங்களா? பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு மட்டுமே வைத்துக் கொள்ள போறீங்களா? நீங்க மட்டுமே வச்சுக்கணும், நீங்க மட்டுமே அதை சுதந்திரித்துக் கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்பல. நான் பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தை அநேகருக்கு என்ன செய்யணும்? பகிர்ந்து கொடுக்கணும். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை பகிர்ந்து கொடுக்கிற வாழ்க்கை. ஏசு அத்தனை செஞ்சாரு. திருவிழந்து எனக்கு எதை நமக்கு காட்டுகிறது? பகிர்ந்து தன்னுடைய சரீரத்தையே எல்லோருக்குமாக என்ன செய்யறாரு? பகிர்ந்து கொடுக்கிறாரு. தன்னுடைய ரத்தத்தை எல்லோருக்குமாக பகிர்ந்து கொடுக்கிறாரு. பகிர்ந்து கொடுக்கிற வாழ்க்கை. அப்ப நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படி எந்த சபையில நடக்குதோ அந்த சபை வளரும். வந்துட்டு உட்காந்துட்டு கேட்டுட்டு நான் என்னை மாத்திக்கிறேன், நான் என்னை திருத்திக்கிறேன், நான் இப்ப ஒழுங்கா போயிட்டு இருக்கிறேன், நான் இப்ப ஒழுங்கா வந்துட்டு இருக்கிறேன், இதற்காக இல்ல. நீ எப்படி என்னை நடத்தினாரோ ஆண்டவர், எப்படி என்னை ரட்சித்தாரோ, எப்படி எனக்கு சுகம் தந்தாரோ அதே ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். உனக்கும் சுகம் தருவார், உங்களுக்கும் விடுதலை தருவார், உங்களுக்கும் ரட்சிப்பை தருவார் சொல்லி சுவிசேஷத்தை அறிவித்து அவங்களை கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. அந்த சபை பெருகும். புரிஞ்சவங்க நல்ல கரங்களை உயர்த்தி. அப்போ ஒரு வகையில சபை வளராமல் இருப்பதற்கு யார் காரணம்? ஏன் வளரல? ஏன் ஆத்மா வரல? நானு இந்த செய்தியில நான் தியானம் பண்ணி பார்த்துக்கிட்டே யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு நாள் இல்ல, அடுத்த செய்திக்கு அடுத்த வாரத்துக்கு என்ன சொல்லணும்னு திங்கக்கிழமை ஆரம்பிச்சிடும். நான் அப்படியே வரிசை அப்படியே நம்ம சபையார் எல்லாத்தையும் அப்படியே யோசிச்சுக்கிட்டே வந்தேன். ஒவ்வொரு தடையிலும் ஒரு மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், கணவன் ரட்சிக்கப்படல, பிள்ளைங்க, இப்படி ஒரு காரியங்கள் ஒரு தடையான ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு தடையானது இருந்துட்டே. உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள். நீதிமொழிகள் 27. நம்ம இந்த ஆடுகளை பற்றி அந்த நிலைமையை பார்த்தோம் சொன்னா, ஏன் இந்த நிலைமை? ஏன் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏன் இந்த நிலைமை? ஏன் இந்த தடை? என்ன காரணம்? இந்த தடைகள் எல்லாம் நீங்குச்சுன்னு சொன்னா சபை என்ன செய்யும்? வளரும், பெருகும். இப்ப தடை நீங்கிறதுக்கு யார் கையில இருக்குது? ஆண்டவரா பார்த்து என் வீட்டுக்காரர் ரட்சித்தாரா உண்டு பாஸ்டர், ஆண்டவரா பார்த்து என் மகனுக்கு ஒரு விடுதலை கொடுத்தாதான் உண்டு. நான் இன்னொரு கேள்வி, நான் இதையும் யோசித்து பார்த்தேன். வருகின்ற இந்த மனைவிகள், மனைவிமார் அல்லது பெற்றோர் அல்லது தாய்மார் அல்லது தன் தகப்பன்மார் எதிராவது குறை இருக்கிறதா?
அவங்களுடைய லைஃப் குறைவுபட்டிருக்குதா? அவங்களுடைய குடும்பத்துல அந்த கணவன்மார்கள் குறைவுபட்டவர்களாக இருக்கிறாங்க, தடையா இருக்காங்க ஒழிய எந்த குடும்பத்துல நான் பார்த்தது வருகின்ற சகோதர சகோதரிகள் எந்த குறைவில்லை, நிறைவாக இருக்கிறார்கள். ஆமென். கரங்களை தட்ட மாட்டீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு குறையை வைக்கல, ஏன்னா நீங்க வந்துடுறீங்க. வராதவங்க கிட்டதான் சில காரியங்கள்ல என்ன செய்ய பிசாசு பிடிச்சு இடிச்சு வச்சுக்கிட்டு அப்படியே பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. ஆனா அவர்களும் வந்துட்டாங்கன்னு சொன்னா சபை என்ன செஞ்சிடும்? நிறைஞ்சிடும். இது என்ன செய்யலாம்? அப்ப நீங்க செல்ஃபிஷ் தானே? என்ன செய்யலாம்? வசனம் என்ன சொல்றது பாப்போமா? நீதிமொழிகள் 14:1 புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால். இதுக்கு அர்த்தம் நான் சொல்லணும்னு தேவையில்லை. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அப்போ வீடு கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த கட்டிலிருந்து அவிழ்க்கப்பட்டு அது நல்ல வீடா கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் மீதத்தை நீங்களே ஃபுல்லப் பண்ணிக்க. ஏன் அது நடக்கலையா? ஏன் அதை செய்ய முடியலையா? நான் வீட்டுல இதை ஆரம்பிக்காம நான் வெளியே போய் என்ன செய்ய முடியும்? இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1-2. அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படி. நம்ம வீடுகள்ல, சில வீடுகள்ல, நம்ம வீடுகள் சொல்ல பொதுவா சொல்லக்கூடாது, சில வீடுகள்ல புருஷ வார்த்தைக்கு மரியாதை இருக்காது. ஆனா அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்களுக்கு நிறைய மரியாதை. கீழ்ப்படிந்திருங்கள், சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது அப்பொழுது உங்கள் புருஷர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால், அப்படிதானே? அப்பொழுது உங்கள் புருஷர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால், பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். பேதுரு எழுதுகிறார். ஜீவா சொல்லல, பேதுரு எழுதுகிறார். வசனம் சொல்லுகிறது, அந்தப்படி தடைகள் எந்தெந்த குடும்பங்கள்ல இருக்கிறதோ, எந்தெந்த கணவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களோ, எந்தெந்த வீடுகளிலே இன்னும் ரட்சிப்பு முழுமையாக்கப்படவில்லையோ, அந்த வீடுகளில் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அந்த புருஷர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து, பயபக்தியோடு கூடிய தன்னுடைய மனைவியின் கற்புள்ள நடக்கையை அவர் புருஷர்கள் பார்த்து. பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோட்ஸ் போட வேண்டியது. இந்த கற்புள்ள நடக்கணும்னு நீங்க வேற ஏதோ போயிட வேணாம். அந்த கற்பு அந்த ஐட்டத்துக்குலாம் போக வேணாம். இது கீழ்ப்படிதல், உண்மை, உத்தமம், எதிர்பேசாமை, அன்பு, ஆவியின் கனி இருக்கு பார்த்தீங்களா, அந்த நடக்கை. அந்த நடக்கை, ஆவியின் கனிகளை உங்களிடத்திலே அவர்கள் பார்த்து போதனையின்றி போய் போதிக்கணும், ஏதாவது சொல்லணும், போதனை பண்ணணும், உட்கார்ந்து 1 மணி நேரம் அவங்க உட்கார வச்சு பேசணும் அப்படின்ற கட்டாயம் இல்லை. போதனையின்றி அவர்களுடைய மனைவிகளின் நடக்கையினால ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். கர்த்தருக்கென்று அவர்கள் ஆதாயப்படுத்தப்படுவார்கள். எதற்கு ஆதாயம்? யாருக்கு ஆதாயம்? கர்த்தருக்கென்று ஆதாயம்.
இப்படி ஆதாயப்படுத்தி படுத்தி வந்தோம் சொன்னா சபை வளரும், சபை பெருகும். நீ வரியோ வரலையோ நான் போறேன், ரைட்? வர்ற வரைக்கும் ஜெபம் பண்ணுவோம், காத்திருப்போம். அதுக்காக அவரும் வரல நீனும் வரலன்னு உட்காந்துடாதமா. அது ரொம்ப ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? எல்லா வீட்டுக்காரர்களும் ஆதாயப்படுத்தப்படுகிறார்கள். எதற்காக? தங்களுடைய தேவைகளுக்காக, குடும்பத்தின் தேவைகளுக்காக. ஷாப்பிங் போனுங்க, அவரை வரத்தான் செய்தாரு கூட. எந்த வீட்டுக்காரும் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டார். சர்ச்சுக்கு நான் மட்டும்தான் ஆதாயப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. மத்த எல்லாத்தையும் ஆதாயப்படுத்திடும். அதுலயும் இன்னொன்னு, பேசாம இன்னைக்கு போக வேணாம், நாளைக்கு அடுத்த வாரம் போய்க்கலாம், இன்னைக்கு கல்யாணத்துக்கு போனோம் அல்லது இன்னைக்கு விசேஷத்துக்கு போனோம் அல்லது அதுக்கு போனதுன்னா ஆதாயப்படுத்திக் கொள்ளுவாங்க. ஒரு மனப்பாடு. அது விஷயத்துல நம்ம கணவன் மனைவி ஒற்றுமையாக. ஹல்லேலூயா. அப்ப நம்ம நம்முடைய வீட்டுல இருக்கிற தடையை எப்படி உடைக்க போகிறோம்? இந்த தடையை நம்ம உடைச்சிட்டோம் சொன்னா சபை வளரும், சபை பெறும். கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்ன செய்ய ஆண்டவரே? வரமாட்டேன்றார் ஆண்டவரே. ஆசிரியர் சொல்லலாம், ஆண்டவரை போய் சொல்ல முடியுமா? ஆண்டவர்கிட்ட தைரியமா சொல்லிட முடியுமா? வரமாட்டேன்றாரு, வரமாட்டேன்றாங்க. ஹல்லேலூயா. நாம் சரி செய்து கொள்வோம் என்று நினைக்கிறேன். சரி செய்யப்படும், தடைகள் உடைக்கப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆமென். இந்த தடையெல்லாம் உடைச்சிட்டு இல்ல, இந்த தடையை உடைக்கணுன்றதுக்காக நாம் ஒன்றாக என்ன செய்கிறோம்? இப்ப சபை கூடி வருகிறோம். எபிரேயர் 10:25 வாசிக்கிறோம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். நம்ம 2 பகுதி பார்த்துட்டோம். சிலர் விட்டு விடுறாங்க, எப்படி விட்டுறாங்க, விட்டா என்ன ஆகுன்றதெல்லாம் நம்ம நினைச்சிட்டோம், பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது என்ன செய்யணும்? நாமும் விட்டு விடாமல் என்ன செய்யணும்? ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். இன்னைக்கு அதைத்தான் பார்க்கணும். இப்ப என்ன செய்யறது? சூழ்நிலை இப்படி இருக்குது, குடும்பம் இப்படி இருக்குது, நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்குது. இப்ப என்ன செய்யறது? அப்ப சபை கூடி வருகின்ற பொழுது என்ன செய்யணுமா? ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம்.